சாயந்தரம் 5 மணிங்க. மாடுகள்லாம் பால் பீய்ச்சிட்டு பில்லெல்லாம் எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கருப்பு சட்டை மாடு, இந்த சட்டை மாடு ஒன்றுங்க, 3ஆவதா இருக்கிற செம்மி மாடுங்க, 4ஆவதா இருக்கிற மொட்டை மாடுங்க. இந்த 3 மாடு தானுங்க நான் பீய்ச்சுவேன். இந்த 2ஆவதா இருக்கிற இந்த கருவாச்சியை மட்டும் இவங்க அப்பா பீய்ச்சிடுவாருங்க. ஏனுங்கன்னா, கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்குறதுக்காக பாலை வந்து அது சுத்தமாக அடக்கிக்கிங்க. அப்புறம் என்னங்க, பால்காரருக்கு பாலெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்தால் ஆட்டுக்கு வந்து தீனி போடுற மாதிரி. இது வந்து கீழே நாங்கள் வளர்த்திட்டு இருக்கிற பொட்டையாடுங்க. இது பொட்டையாடுக்கு தீனி வந்து பார்த்திங்கன்னா சிவகிரியிலேருந்து வருதுங்க. இது சிவகிரி தீனிங்க. இந்த தீனிக்காக இந்த ஆடுகள்லாம் பயங்கரமாக அடிச்சுக்குங்க. கீழே இருக்கிற குட்டிகள்லாம் எடுத்து மேலே பரான்லேயும் போட்டுருவோமுங்க. இங்கே பாருங்கள், இது நைட்டு வந்ததுனால குட்டி வந்தது வீடியோ பண்ண முடியலைங்க. குட்டிகள்லாம் லோடு இறக்கி விட்டுட்டு போனாங்கங்க. இது பாருங்கள், இளங்குட்டிகளுக்கு போடுற மொத்தமாலே பட்டியில் இருக்க கிடாய்களுக்கு போடுற தீனிங்க. வந்ததுலேருந்து கத்திக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு பேட்ச் இறக்குன உடனேயுமே பட்டியை நல்லா சுத்தம் பண்ணி விட்டுருவோமுங்க. குண்டாலாம் கழுவி எடுத்து வச்சுருவோமுங்க. இது சித்திரைக்கு முன்னாடி வந்துச்சுங்க இந்த பேட்ச்சு. இதில் வந்து 4 குட்டி வந்து எங்கள் உள்ள கீழேருந்து எடுத்து போட்டிருக்கு. முன்னாடி நிற்கிற 2 வந்து கீழேருந்து எடுத்து போட்ட குட்டிங்க. என்ன இந்த பரண்லாம் பார்த்து குட்டியை வச்சுருக்கணுங்க. அடிக்கடி வந்து செக் பண்ணோம். ஏன் அப்படின்னா, குட்டிகள்லாம் வந்து அந்த கால் வந்து பரண்ல எடுக்கலாம் மாட்டிக்கிங்க. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறப்ப 4 குட்டியை நான் எடுத்து விட்டுறேங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன தீனி போடுறோம், எப்படியெல்லாம் பில்லு மிஷின்லேருந்து வெட் பண்ணி போடுறோங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கால் எடுத்து விட்டு வரேங்க. இந்த பாருங்கள், இப்போ அடுத்த பேட்சுக்கு ரெடி ஆகிற கெடா குட்டிகள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.